வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுவையான அதே சமயத்தில ரொம்பவே ஆரோக்கியமான பருப்பு உருண்டை குழம்பு. இது நம்ம பாரம்பரிய ஒரு குழம்புன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில வந்து நம்ம ஒரு புதுமையா பருப்பு உருண்டைகள் வந்து உடையாம புதுமையா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு இருந்தா துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு மசூர் தால் எடுத்திருக்கேன். இந்த சிகப்பு பருப்பு இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த 3 பருப்புகளையும் 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுட்டு, அந்த நல்ல தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பருப்பு கூட சேர்க்கறதுக்கு ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம வரமிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டு, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் நல்லா விரட்டி வச்சுக்கலாம். இந்த உருண்டை ஃபஸ்ட் நம்ம உருண்டை செஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்து குழம்பு ரொம்ப ஈஸி தான். சாதாரணமாக நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் அதை உருண்டைகளை செஞ்சிடலாம். இப்போது நிறைய பேருக்கு என்னென்னா இந்த உருண்டை வந்து குழம்புல அப்படி டேரெக்டாக போடுறப்போ உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக வச்சு உப்பு போட்டாலும் உடையும் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம 2 மெத்தடில் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் பரட்டி வச்சுட்டு நல்ல உருண்டைகள்லாம் உருட்டி வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை என்ன பண்ணணுன்னா, நான் இன்றைக்கி பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம நார்மலாக பணியாரம் ஊற்றுற அளவுக்கு கூட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணியாரக்கல்லை போட்டு வேக வச்சுருக்கேன். நல்ல ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த அவுட்டர் லேயர் மட்டும் உங்களுக்கு தெரியும். சுற்றி வேக விட்டோம்னா கொஞ்சம் நேரம் அது கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது பண்ணால் போதும். இதை வந்து குழம்புல போட்டோன்னா கண்டிப்பாக உடையவே சான்ஸே இல்லை. உடையாது. அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவுட்டர் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று மெத்தடு, நம்ம நார்மலாக எப்பயும் போல் இட்லி சட்டியில் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கப்போம். உருண்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு. அதாவது நம்ம போடுறப்ப லைட் எல்லோவாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் எல்லோவாக மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்ச உருண்டைகளும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணும். இந்த தேங்காய் மசாலாவுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா 2 சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா விழுதாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 பூண்டு பல் அப்படி தோலோடு தட்டி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெந்தயத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க பூண்டு பல்ல சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருக்குல்லையே, அதில் வந்து நான் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த புளிக்கரைசலில் எடுத்து கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசலில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இப்போ நம்ம வதங்கின வெங்காயம் தக்காளி இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா புளியோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா ஒரு பரட்டை அந்த எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். ஏன்னா உருண்டை போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு நம்ம தேங்காய் விழுது வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா குழம்பு திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உருண்டையெல்லாம் நல்லா உள்ளே சேர்த்தாச்சு. கரண்டி போட்டு நல்லா கிண்ட வேணாம். இப்போ குழம்பு அந்த மாதிரி நல்லா அந்த பாத்திரத்தை இப்படி அசைச்சு விட்டுக்கலாம். உருண்டையில் எல்லாம் அந்த குழம்பு கிரேவி எல்லாம் படுற மாதிரி. இப்போது நல்லா உருண்டையில் குழம்பெல்லாம் இப்போ சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் உருண்டைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
நம்ம மல்லித்தழை கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். நம்மளுக்கு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு இதை உருண்டையை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றப்ப அந்த உருண்டைகளில் குழம்புல நல்லா ஊறி உருண்டையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்த நாள் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.